ஆய்வு பணி மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பயணச் சட்டங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மின்சார மற்றும் மின் பகிர்மான கழகத்தினுடைய அதன் மூலமாக கட்டப்பட்டு வரக்கூடிய துணை மின் நிலையம் மற்றும் பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்தினுடைய கழிவுநீர் வெளியேற்ற நிலையம் ஆகியவற்றை பார்வையிட்டு தொடர்பாக ஆய்வு பணி மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்து முறையாக இதனுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார். அதைத் தொடர்ந்து சென்னை மேல்நிலை பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளியில் கூடுதல் கட்டிடம் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி மையம் GKM காலனி 27வது தெரு சென்னை துவக்கப்பள்ளி மற்றும் 10 உயர் கோபுர மின் விளக்குகள் ஆகியவற்றை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக அதை கொண்டு வருகிறார். மேலும் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சீனிவாச நகர் 3வது பிரதான சாலையில் புதிய சென்னை துவக்க பள்ளிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதன் மூலமாக பகுதி சேர்ந்தவர்கள் அதன் மூலமாக பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தினுடைய மூலமாக கட்டப்பட்டு வரக்கூடிய வணிக வளாகத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். மேலும் நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக தணிகாச்சலம் கால்வாயில் நடைபெற்று வரக்கூடிய புனரமைப்பு பணிகளை பார்வையிடுகிறார். அதைத் தொடர்ந்து பெரியார் நகர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரக்கூடிய கூடுதல் கட்டிட பணிகளையும் பார்வையிடுகிறார். மேலும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி 238 பாக முகவர்களையும் சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது அந்த தொகுதியின் வளர்ச்சி மற்றும் அடுத்த கட்ட பணிகள் நடவடிக்கை குறித்து முக்கியமாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு சென்று இதுபோன்ற ஆய்வு பணிகளை மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து மக்களுடைய வளர்ச்சி பணிகள் மூலமாக தொடங்கி வைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து முக்கியமாக இந்த பாக முகவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய 238 பாக முகவர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது கொளத்தூர் தொகுதிக்கான வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் அது சரியாக பூர்த்தி ஆகின்றதா, அதைத் தொடர்ந்து மக்களுக்கான தேவைகள் என்னென்ன உள்ளன என்பதை பற்றியும் மேலும் நீண்ட காலமாக கிடப்பு இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகளுக்கு வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு அதனுடைய பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. சில முக்கிய திட்டங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வளர்ச்சி பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதன் மூலமாக அந்த பணியினுடைய முடிவு மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் செயல்பாடுகள் பற்றி விரிவாக ஆலோசித்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பானு. நகர், மல்லிகை அவென்யூ, திருவள்ளுவர் நகர் ஆகிய நகர்களில் விடுபட்ட தெருக்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் உந்த நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் தனியாரால் தொடரப்பட்ட வழக்கு மாண்பமை உயர் நீதிமன்ற தீர்ப்பால் தள்ளுபடி செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 23/11/2022 கழிவுநீர் உந்த நிலையம் மற்றும் கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி 19.6 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கி வைக்கப்பட்டு 7/3/2024 அன்று மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் அன்றைய தினமே பெரியார் நகர் மற்றும் சிவானந்த நகர்களில் கழிவுநீர் இறைக்கும் நிலையம் சார்ந்துள்ள பகுதிகளில் கழிவுநீர் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் ரூபாய் 51.16 கோடி மதிப்பீட்டில் துவக்கி வைக்கப்பட்டு தற்போது பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 10 MLD குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மாண்புமிகு முதலமைச்சரின் பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதனையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வீனஸ் நகர்களில் இதுவரை 465 வீடுகளுக்கு கழிவு நீர் இணைப்பு சென்னை குடிநீர் வாரியத்தால் கொடுக்கப்பட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனப்படும் IoT-ஐ அடிப்படையாக கொண்ட இந்த பாதாள சாக்கடை உந்து நிலையம் தமிழ்நாட்டில் முதல் நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய தானியங்கி ஆர்டர் கண்ட்ரோல் சிஸ்டம், கிணற்றுநூல் கழிவு நீர் மட்டம், மின்னாக்கி செயல்பாடுகள், ஆர்டர் கண்ட்ரோலின் நெட் அண்ட் அவுட்லெட் வேல்யூஸ் ஆகியவற்றை தானியங்கியான வீநெட் செயலி மூலம் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நாங்கள் பம்பிங் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல கணபதி ஃபிளாட்ல இருக்கோம். இந்த பம்பிங் ஸ்டேஷன் ரொம்ப அருமையா ரெடி பண்ணியிருக்காங்க.